அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 18ஆம் தேதி, வளர்பிறை, திருதியை திதி இரவு 9:02 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:57 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குதுங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன் நெஞ்சத்தில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் வெளிப்படையாக வேகமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கொஞ்சம் செலவுகள் இருக்குது, திடீர் பயணங்களும் இருக்குது. நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்களுக்கும் நீங்கள் ஓடோடி உதவுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் குடும்பத்தினருடனும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு சொன்ன இடங்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் சேமிப்புகள் கொஞ்சம் கரையுது, செலவு அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை நாம் ஆடம்பரமாக இருக்கிறோமோ அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் தான் சின்ன சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், வீட்டிலேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்ய வேண்டும், எதிலும் ஒரு கலைநயம் இருக்க வேண்டும்ங்கிற புதுமைகளுக்கு சொந்தக்காரர்கள், புரட்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலையாட்களும் தேடி வருவாங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவங்க என்ன பேசின்னு இருக்காங்க, எதை சொல்ல வராங்க அப்படின்னு ஆழமாக, நுணுக்கமாக, உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஏதோ நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி சிலர்லாம் நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா யாராலையுமே பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள், அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குது.
இருக்குதுங்க. 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வீட்டில் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நிர்வாக திறமை அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. கூட்டமாக இருந்தாலும், குழுவாக இருந்தாலும், அணியாக இருந்தாலும், தனியாக இருந்தாலும் ஆளுமைத்தன்மையுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாரு. சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மனதுக்கு பிடித்தமானவர்கள் சந்தித்து பேசுவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிருந்த விலை உயர்ந்த உடைகள், ஆடைகள், அணிகலன்கள் அதெல்லாம் வாங்குவீங்க. வண்டியை கொஞ்சம் நவீனப்படுத்துவீங்க. புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொது விழாக்களில், ஊர் பொது காரியங்களில் கலந்துப்பீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. வேலையாட்கள் தொந்தரவு இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்திக்கிறது இல்லை, இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அமைதியாகவே போய் கொண்டிருக்கீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. பூச நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற பொது உடைமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. பிறப்பால் எல்லோரும் உயர்ந்தவர்களே அப்படிங்கிற புரட்சி சிந்தனைகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சில வேலைகள்லாம் நடக்குது. அவருக்கு ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவர் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு எடுத்து பேசினார், வர சொன்னார், போய் பார்த்துடலான் இருக்கேன். அந்த மாதிரியான வளர்ச்சி இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. நீங்களும் உடனே அதே வேகத்தில் கோவப்பட்டு வேறு ஏதாவது ஆக்ரோஷமாக பேசுவீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள பகைச்சிக்க வேண்டாம். அவங்களுக்கு அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லது. வாடிக்கையாளர்களால் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறவங்க நீங்கள் எப்பயுமே கிடையாதுங்க.
யார் எதை சொன்னாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அப்படியே சொல்லிட்டு போனாங்கன்னா இடையில் குறுக்கில் புகுந்து நிறுத்தி இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அறிவியல் பூர்வமாக சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நடைமுறைக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எதிர்கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனாவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் சுக்கிரனும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகும். எதிர்பார்த்தது நல்லது நடக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபம்லாம் இன்னைக்கு உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறது, அந்த மாதிரி முன்னேற்றங்களையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பழுதான விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்களை கொடுத்துட்டு புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்திலேயும் நல்ல லாபம் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மனக்கலக்கங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டு அதர்மத்தை எல்லாம் அழிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உங்கள் விருப்பத்தை அவங்க மேலே நீங்கள் திணிக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். லாபமும் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் திடீர் பயணங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, யாருக்குமே எதற்குமே அஞ்சாமல் அடிமனசுக்குள்ளார ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முடிவை செயல்படுத்தக்கூடியவர்கள், அஞ்சா நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. வீட்டில் பழுதான சில பொருட்களெல்லாம் மாற்றுவீங்க. புதிய சமையலறை சாதனங்களும் வாங்குவீங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிவனேன்னு நாம் இருந்தால் கூட சிலர் நம்மளை பற்றி எதோ சொல்லிக்கிட்டு திரிகிறாங்களேன்னு சிலரை நினைத்து ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. ஆனாலும் சின்ன சின்ன விவாதங்களும் வந்து விலகுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால என்ன வந்தாலும் எதுவுமே எடுத்து வைக்கிற அளவுக்கு சேமிக்க முடியலையேங்கிற பரிதவிப்பும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் உண்டு. வீட்டிற்கு விருந்தினர்களும் இன்னைக்கு வந்து போவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க ஆபத்துன்னு நின்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் உதவக்கூடியவர்களும் பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து உதவுவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. வீடு மனை வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் நல்லதாக நடக்குங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். வரவேண்டிய பாக்கி நிலுவத் தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க, கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனதிற்கு பிடிக்காதவர்களிடம் குதர்க்கமாகவும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் குழைந்தும் பேசும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலிதமாகும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். புது சரக்குகள்லாம் கொள்முதல் செய்வீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் பிரபலங்களும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சகோதரிக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மகளுக்கும் வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. காணிக்கைகளையும் இன்றைக்கி செலுத்தி வணங்குவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, சின்ன சின்ன அன்பளிப்புகளை கண்டு ரொம்ப ஏமாந்து போகிறவங்க நீங்கள் தாங்க. யாராவது புகழ்ந்து பேசினாலும் ஏமாந்து போயிடுவீங்க. ஆனால் இன்றைய நாளும் நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 9 மணி வரைக்கும் பயணம் செய்கிறதுனால அது வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதும். நேற்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய ஏமாந்தீங்க, கோவப்பட்டீங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபதாபம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணியிலிருந்து பணவரவு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டால் இன்னைக்கு கொஞ்சம் மௌனமாக இருந்துடுறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.